ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th 12th எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் நம்ம 12th எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் தான் பார்க்க போகிறோங்க. பேரியல் பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பேரியல் பொருளாதாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கையை பற்றி படிக்கிறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேசிய வருவாய், வேலைவாய்ப்பு, ஓகேவா, உள்நாட்டு உற்பத்தி, அதுக்கப்புறம் நிகர நாட்டு உற்பத்தி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிதி கொள்கை, பணக்கொள்கை, இந்த மாதிரி ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கையும் பற்றி படிக்கிறது தான் பேரியல் பொருளாதாரம் அப்படின்றது. அதில் நமக்கு ஒருத்தங்க ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். பேரியல் பொருளாதாரம் என்பது உண்மைகளையும் மற்றும் கோட்பாடுகளையும் ஒருங்கிணைப்பது பற்றியது அப்படின்னு யார் சொன்னான்னு கேட்பாங்க. டான்புஸ், ஃபிஷர், ஸ்டார்டிஸ், ஓகேவா, இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது புக்கோடையே நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் மேலேயே கொடுத்துருப்பாங்க. பேரியல் பொருளாதாரம் அப்படின்றது உண்மைகள் மற்றும் கோட்பாடுகளை ஒருங்கிணைப்பது பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அடுத்ததாக ராக்னர் ஃப்ரெஷர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் எந்த நாட்டை சார்ந்த பொருளாதார அறிஞர் பார்த்திங்கன்னா நார்வே நாட்டை சார்ந்த பொருளாதார அறிஞர். இவர் 1969 ஃபஸ்ட்டு நோபல் பரிசு பெறக்கூடிய ஒரு இணையில் இருந்தவர். ஓகேவா, 2 பேர் நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க. 1969 முதல் முறையாக பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் அவர்கள் 2 பேர் தான். அதில் ஒருத்தர் தான் நம்ம நார்வே நாட்டை சார்ந்த ராக்னர் ஃப்ரெஷர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொருளாதாரம் அப்படின்றது மேக்ரோ மற்றும் மைக்ரோ அப்படின்ற பதங்களை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குறாரு. ஓகேவா, மேக்ரோ மற்றும் மைக்ரோ, அதாவது பேரியல் பொருளாதாரம் மற்றும் பார்த்திங்கன்னா நுண்ணியல் பொருளாதாரம் என்ற பதங்களை உருவாக்கியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ராக்னர் ஃப்ரெஷர் 1933. ஓகே. அடுத்து ஜேஎம் கீன்ஸ், ஜான் மேனார்ட் கீன்ஸ். இவரை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நவீன பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இவருடைய முக்கியமான ஒரு நூல் பாருங்கள், 1936 வெளியிடப்பட்டது. வேலைவாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு. ஓகேவா, நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா ஜான் மேனார்ட் கீன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தின் தந்தை, நவீன பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆடம் ஸ்மித் சொல்லணும். ஆனால் நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டால் ஜான் மேனார்ட் கீன்ஸை பற்றி சொல்லணும். அப்போ வேலைவாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடு அப்படின்ற அவருடைய நூல் ரொம்ப முக்கியமான நூல். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார பெருமந்தம் 1929 to 30களில் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக அமெரிக்காவில் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். முதலாளித்துவத்தை பின்பற்றிய நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் இவருடைய வேலைவாய்ப்பு, வட்டி, பணம் பற்றிய பொது கோட்பாடில் வந்து பார்த்திங்கன்னா பணக்கொள்கையை பற்றி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த பொருளாதார பெருமந்தத்திலிருந்து நாடுகள் எப்படி மீளணும் அப்படின்றத இவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெளிவாக விலைக்கு சொல்லியிருப்பார். ஓகேவா, அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேரியல் பொருளாதாரம் அப்படின்றதுக்கான ஒரு முழுமையான விளக்கத்தையும் வந்து நம்ம ஜான் மேனார்ட் கீன்ஸ் அவர்கள் கொடுத்துருப்பார். ஓகே, பார்ப்போம். கிரேக்க மொழியில் மேக்ரோஸ் என்ற சொல்லிலிருந்து மேக்ரோ என்ற சொல் பெறப்பட்டது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பெரிய. ஓகே, பேரியல் பொருளாதாரத்தை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வருவாய் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வருவாய் கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம பணத்தை திரட்டக்கூடிய முறை இருக்கு இல்லையா, அதுவும் செலவிடக்கூடிய முறை இருக்கு இல்லையா, பொதுவாக செல்வத்தை திரட்டுதல், செலவிடக்கூடிய முறை, இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேரியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள், இப்போ உற்பத்தி நடவடிக்கையாக இருக்கலாம், நமக்கு அந்த உற்பத்திக்கான காரணிகளாக இருக்கலாம், நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு, இந்த மாதிரி இருக்கிறது. அப்போது பேரியல் பொருளாதாரம் அப்படின்றத நம்ம என்னென்னு சொல்லலாம், வருவாய் கோட்பாடுன்னு சொல்லலாம். அப்போ இந்த வருவாய் வரக்கூடிய வழிமுறைகள்லாம் என்னென்ன, அதை பற்றி நம்ம ஒட்டுமொத்தமாக படித்தாலே இந்த பேரியல் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும் பகுதியை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, பேரியல் பொருளாதாரத்தில் என்னெல்லாம் சார் உள்ளடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு, தேசிய வருவாய்னா என்ன, பணவீக்கம்னா என்ன, வணிக சுழற்சினா என்ன, வறுமைனா என்ன, ஏற்றத்தாழ்வுனா என்ன, வேறுபாடுனா என்ன, முதலீடு, சேமிப்பு, மூலதன ஆக்கம், கட்டமைப்பு மேம்பாடு, பன்னாட்டு வணிகம், பன்னாட்டு வணிக சமநிலை, பன்னாட்டு செலுத்தலின் சமநிலை, மாற்று விகிதம், பொருளாதார வளர்ச்சி. இப்போ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு பொருளாதாரத்தினுடைய எல்லா பகுதிகளையும் படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பேரியல் பொருளாதாரம் அப்படின்றது. இப்போ நுண்ணியல் பொருளியல் அல்லது நுண்ணியல் பொருளாதாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாப்பிக்கை மட்டும் நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னா அது நுண்ணியல் பொருளியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேலைவாய்ப்பை மட்டும் நீ படிக்கிற, தேசிய வருவாய் மட்டும் படிக்கிற அப்படின்னா இது பேரியல் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறை, அந்த துறையை மட்டும் படித்தோம் அப்படின்னா அது நுண்ணியல் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. பேரியல் பொருளாதாரத்தினுடைய பரப்பு எல்லை, அதனுடைய பரப்பு எல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய், பணவீக்கம், வாணிப சுழற்சி, வறுமை மற்றும் வேலையின்மை, பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார கொள்கைகள், இது எல்லாமே அதனுடைய பரப்பெல்லைகளாக சொல்லப்படுது.
பொருளாதார அமைப்புகள் அதனுடைய வகைகளை பற்றி பார்ப்போம். முதல்ல ஏஜே பிரவுன் என்ன சொல்றாருன்னா, பொருளாதார அமைப்பு என்ற கருத்தினை மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்துக் கொள்ளும் முறையை குறிப்பது. ஓகேவா? இப்போ பொருளாதார அமைப்பு முறை அப்படின்றது குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ முதலாளித்துவம் இருக்குன்னா அந்த முதலாளித்துவத்தில் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு, இப்போ உற்பத்தி நடவடிக்கையில் யார் ஈடுபடுறா, அங்கே சந்தை நடவடிக்கையில் யார் கட்டுப்படுத்துறா, அப்போ பொருளாதார அமைப்பு என்பது மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்துக் கொள்ளும் முறையை குறிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஏஜே பிரவுன் அவர்கள் சொல்றாரு. அதே மாதிரி ஜேஆர் ஹூக்ஸ் என்ன சொல்றாருன்னா, நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளர்களுக்கிடையே உள்ள கூட்டுறவு பொருளாதார அமைப்பு. அப்போ நுகர்வோருடைய தேவை இருந்தாதான், ஓகேவா, அப்போ தேவை இருக்கும்போது தான் ஒரு பொருளுடைய உற்பத்தி நடவடிக்கை அப்படின்றது தொடங்கும். அப்போது அந்த உற்பத்தி நடவடிக்கை எப்படி தொடங்கும் அப்படின்னா, மூலப்பொருளிலிருந்து அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உற்பத்தியில் வெளியீடு பொருளாக வர வரைக்கும், உள்ளீடு வெளியீடாக வர வரைக்கும் நடக்கக்கூடிய என்னென்ன நிகழ்வுகள் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸில் இருக்கும். அதுதான் இவர் இங்கே சொல்கிறாரு. நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர் மற்றும் பணியாளர்களுக்கு இடையே உள்ள கூட்டுறவு பொருளாதார அமைப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இப்போ பாருங்கள், உற்பத்தி நடவடிக்கையில் நமக்கு என்னென்ன தேவை, அதனுடைய காரணிகளான நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு, இப்போ இந்த நாளையும் ஒருங்கிணைச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மூலப்பொருளை முடிவுற்ற பொருளை நம்ம இங்கே என்ன பண்ண முடியும், அதாவது இன்புட்டாக அவுட்புட்டாக வாங்கி மக்கள் சாப்பிட்றதுக்கு, அதாவது நுகர்றதுக்கு தேவையான பொருளை நம்ம உருவாக்க முடியும். சரி, ஓகே, பார்க்குங்க. ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை நடவடிக்கை என்ன சார்? உற்பத்தி, நுகர்வு. ஓகேவா? ஏன்னா இங்கே நுகர்வு இருந்தால் தான் உற்பத்தி அப்படின்றது நடக்கும். ஓகேவா? உற்பத்தி இருந்தால் தான் நுகர்வு அப்படின்றதும் நடக்கும். அப்போ ஒரு பொருளாதார அமைப்பினுடைய அடிப்படை நடவடிக்கை உற்பத்தி, நுகர்வை சார்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்து பாருங்கள், பகிர்வு பணி. உற்பத்தி மற்றும் நுகர்வு பணிகளுக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவுகிறது. எது உதவுகிறது அப்படின்னு கேட்பாங்க. உற்பத்தி மற்றும் நுகர்வு பணிகளுக்கு பகிர்வு பணி அப்படின்றது உதவுகிறது. ஓகேவா? இந்த பகிர்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, முக்கிய பொருளாதார நடவடிக்கைகள், எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் பெறும் நோக்கில் நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அது எல்லாத்தையும் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. இப்போ நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, வருமானம் பெறுவதற்காக நாங்கள் அந்த வேலையை வந்து செய்ய மாட்டோம். இப்போ வருமானம் பெறும் நோக்கில் செய்யப்படக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், பொருளாதார நடவடிக்கைன்னு சொல்லுவோம். அதுக்கு எடுத்துக்காட்டாக நமக்கு ஸ்கூல் புக்கில் போக்குவரத்து, வங்கி பணி, விளம்பரம், திட்டமிடல், அரசின் கொள்கைகள் இது எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, பொருளாதாரமற்ற நடவடிக்கைகள், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? வருமானம் பெறும் நோக்கில் அல்லாமல் மனிதநேயம் அல்லது தனிப்பட்ட காரணத்துக்காக செய்கிறோம் இல்லையா, மனிதநேயம் அல்லது தனிப்பட்ட காரணத்துக்காக செய்யக்கூடியது தான் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல், ஆரோக்கியம், கல்வி, பொழுதுபோக்கு, ஆட்சி முறை, நெறிப்படுத்துதல் போன்றவை நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியம். இதில் எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்றத இங்கே கேட்பாங்க. சரி, பொருளாதார அமைப்பு முறைகளை பற்றி பார்ப்போம். பொருளாதார அமைப்புகள் 7 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வளர்ச்சி நிலை. ஓகேவா? அடுத்தது நடவடிக்கை முறை, நடவடிக்கைகளின் அளவு, செயல்படும் தன்மை, செயல்பரப்பு தன்மை, முன்னேற்ற தன்மை, தேசிய வருவாய் அளவு, இது எல்லாமே பொருளாதார அமைப்புகளின் வகைகளாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதில் எப்படி பிரிச்சிருப்பாங்க? இப்போ செயல்படும் தன்மையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வேகமாக வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம், ஓகேவா, மெதுவாக வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம் இப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ வளர்ச்சி நிலையை பொறுத்த வரைக்கும் வளரும் பொருளாதாரம் அப்படின்னு பிரிக்கலாம் இல்லையா, இந்த மாதிரிலாம் பிரிச்சிருப்பாங்க. இப்போ நடவடிக்கைகளின் அளவு அடிப்படையில், ஓகேவா, அதிகம் குறைவு அப்படின்லாம் பிரிப்பாங்க. முன்னேற்ற தன்மை அடிப்படையில் இது வளர்ந்த பொருளாதாரம், இது வளரும் பொருளாதாரம் அப்படின்லாம் பிரிப்பாங்க இல்லையா, இது எல்லாமே இந்த பொருளாதார அமைப்புகளில் சொல்லப்படக்கூடியது. மொத்தம் 7 டைப்பாக அதை பிரிச்சிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், இனிமேல் நமக்கு இது வந்து எக்கனாமிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா, நமக்கு கொஷின் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனில் பொருளாதார அமைப்பு முறைகள், எக்கனாமிக் சிஸ்டம். ஓகேவா? உலக அளவில் என்ன மாதிரியான எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்றது இருக்குது அப்படின்றது தான் இங்கே முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா 3 விதமான எக்கனாமிக் சிஸ்டம் தாங்க இருக்குது. ஒன்று முதலாளித்துவம், இன்னொன்று சமதர்ம பொருளாதாரம், இன்னொன்று கலப்பு பொருளாதாரம். இந்த 3 பொருளாதாரம் தான் உலக அளவில் இருக்கக்கூடிய பொருளாதார அமைப்பு முறைகள். முதல்ல முதலாளித்துவம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். முதலாளித்துவத்தின் தந்தை யாருன்னா ஆடம் ஸ்மித். இதோடைய வேறு பெயர்கள் என்னென்னா தடையில்லா பொருளாதாரம், லாசிஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க லத்தீனில். சந்தை பொருளாதாரம் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அழைப்பாங்க. இந்த இடத்துல சந்தைக்கு பதில் உங்களுக்கு அங்காடி கூட என்ன பண்ணலாம், கொடுக்கலாம்.
அப்போ முதலாளித்துவத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். அதனுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா தடையில்லா பொருளாதாரம் அல்லது சந்தை பொருளாதாரம் சொல்லுவாங்க. சரி, முதலாளித்துவ பொருளாதாரம் என்ன அப்படின்னா இங்கே அனைத்து சந்தை நடவடிக்கையும் யார் வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்னா முதலாளிகள். உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவங்க யார் அப்படின்னா முதலாளிகள். ஓகேவா? இப்போ இந்த முதலாளித்துவத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லா பொருளாதார நடவடிக்கையிலையும் முழு சுதந்திரம் பெற்றிருப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள், தனியார் நபர்கள். ஓகேவா? அரசுக்கு இதில் என்ன சார் பங்கு அப்படின்னா அரசு சில முக்கியமான இப்போ பொது கல்வியாக இருக்கலாம், உடல் நலமாக இருக்கலாம், இப்போ இந்த மாதிரி விஷயத்துலாம் அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியமாக கவனம் செலுத்துவாங்க. மற்றபடி இது ஒரு சுதந்திரமான பொருளாதாரம், அதாவது தடையில்லா பொருளாதாரம் அப்படின்றது. ஓகேவா? இதில் முழுக்க முழுக்க லாப நோக்கம் மட்டுமே கொண்டு இந்த பொருளாதார முறை அப்படின்றது இயங்கும். இங்கே பாருங்கள், உற்பத்தி நடவடிக்கைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ உற்பத்தி நடவடிக்கை காரணிகளான நிலம் யார்கிட்ட இருக்கும்? இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா தனியார்கிட்ட இருக்கும். ஓகேவா? உழைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியார் தான் ஆள் எடுப்பாங்க. நிலம் உழைப்பு மூலதனத்தை பொறுத்த வரைக்கும் தனியார். ஓகேவா? அதே மாதிரி தொழில் அமைப்பு, இந்த தொழில் அமைப்பு உருவாக்கக்கூடியது யார்? தனியார் தான். அப்போ இந்த உற்பத்தி நடவடிக்கைகள் அனைத்துமே யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா தனியார்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சரி, இதுக்கு எடுத்துக்காட்டாக என்னென்ன நாடுகளை சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா, மேற்கு ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மேற்கு ஜெர்மனி, ஜப்பான். ஓகேவா? சரி, முதலாளித்துவ அமைப்பின் இயல்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் சொத்துரிமை. இப்போ சொத்துரிமை யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா இப்போ நான் ஒரு நபர் அப்படின்னா என்கிட்ட தான் அந்த சொத்துரிமை அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி இந்த சொத்துரிமை பரம்பரை என்ன பண்ணும், அடுத்து நான் என்னுடைய மகன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தேர்ந்தெடுப்பதில் சுதந்திரம். ஓகேவா? முதலாளித்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இதுவே உங்களுக்கு சமதர்ம பொருளாதாரமாக இருந்துச்சுன்னா அது அரசினுடைய கட்டுப்பாட்டில் மைய திட்டமிடல் முறையில் செயல்படுறதுனால அதில் தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரம் அப்படின்றது கிடையாது. லாப நோக்கம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாளித்துவ பொருளாதாரத்தின் இலக்காக இருக்கும். ஓகேவா? அப்போது இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தையில் இப்போ என்ன பொருள் டிமாண்ட் இருக்கோ அந்த பொருளை தான் என்ன பண்ணுவாங்க, உற்பத்தி செஞ்சுட்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய அந்த தேவை, நுகர்வோருக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே உற்பத்தி செஞ்சு அதிகப்படியாக லாபம் சம்பாதிக்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். இதுவே நம்ம சமதர்ம பொருளாதாரத்தில் பார்க்கும்போது அங்கே மக்களுடைய நலன், ஓகேவா, அதாவது பப்ளிக் வெல்ஃபேர் அப்படின்றது அங்கே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். போட்டியில் சுதந்திரம். இப்போ இங்கே ஒரு பொருளை தயாரிக்கக்கூடிய 5 நிறுவனங்கள் இருக்குன்னா அந்த 5 நிறுவனங்களுக்குமே சுதந்திரம் இருக்கும், போட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். விலையேங்கும் முறை, இந்த விலையேங்கும் முறை தான் முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய இதயம் சொல்லுவாங்க. ஹார்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா விலையேங்கும் முறை. ஓகேவா? அடுத்ததான் அரசின் பங்கு, வருமான ஏற்றத்தாழ்வு. இங்கே அரசின் பங்கு ரொம்ப குறைவு, ஆனால் வருமான ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான வகுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கும். காரணம் என்னென்னா சொத்துரிமையும் அது சார்ந்து இருக்கக்கூடிய நில உரிமைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமைப்பு உரிமைகள் எல்லாமே யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதலாளித்துவத்தில் முதலாளிகள்கிட்ட இருக்கிறதுனால இங்கே வந்து ஏழை பணக்காரர் அப்படின்ற ஏற்றத்தாழ்வு, அதாவது பணக்காராகிட்டே போவான், ஏழை அப்படின்றவன் அதே இடத்துல இருப்பான். அப்போ முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் உற்பத்தியாளர்களால் பின்பற்றுகின்ற தங்க விதி, உச்சபட்ச லாபம். இங்கே என்ன விதியை பின்பற்றுறாங்க உற்பத்தியாளர்கள் அப்படின்னு கேட்பாங்க. தங்க விதி, கோல்டன் லா பின்பற்றுறாங்க. அதனுடைய முக்கிய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லாபம் சம்பாதிக்கிறது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, அரசினுடைய பங்கு இங்கே எங்கே சார் இருக்கும்? முதலாளித்துவத்தை பாதுகாப்பு துறையில், பொதுநலம், கல்வி போன்ற துறைகளில் மட்டும்தான் அரசினுடைய பங்கு இருக்கும். மற்றபடி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க முதலாளி தனிநபருடைய பங்கு தான் இருக்கும். முதலாளித்துவத்தின் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானாக இயங்குதல். இந்த பொருளாதார நடவடிக்கை அப்படின்றது தானாகவே இயங்கும், வளங்களை திறமையாக பயன்படுத்துவாங்க. ஓகேவா? அதே மாதிரி கடின உழைப்பு இருக்குது. ஒரு ஒர்க்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் வேலை செய்கிறன்னா அவர் பாராட்டி என்ன பண்ணுவாங்க, வெகுமதி கொடுப்பாங்க. இதுவே நம்ம கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணும்போது அந்த கவர்மெண்ட் செக்டாரில் என்ன சம்பளமோ அது மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். ஓகேவா? ஓகே, பொருளாதார முன்னேற்றம், அதுக்கப்புறம் நுகர்வோர் இறையாண்மை, மூலதன ஆக்க வீதம் அதிகரித்தல், புதிய தொழில்நுட்ப முன்னேற்றம், இது எல்லாமே இதனுடைய நன்மைகள். ஓகேவா? அடுத்து இதனுடைய குறைகள் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் மற்றும் செல்வ செறிவு, ஒரே நபர்கிட்ட போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. வளங்கள் வீணாக்கப்படுதல். ஓகே, அதிகப்படியான லாபத்தை நோக்கி போகிறதுனால இங்கே வளங்கள் அப்படின்றது வீணாக்கப்படும். வகுப்பு போராட்டம் பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்காரர் அப்படின்ற பேதம் அப்படின்றது இங்கே இருக்கும். வாணிப சூழல். ஓகேவா?
அதே மாதிரி அத்தியாவசியமில்லையா பொருட்களினுடைய உற்பத்தி. இப்போ இந்த நாட்டில் என்ன தேவை அப்படின்றத இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. காரணம் என்ன, சந்தையில் என்ன இப்போ டிமாண்ட் இருக்குது, சந்தைக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஓகேவா? அப்போ அத்தியாவசியமில்லா பொருட்களை என்ன பண்ணலாம், அவங்க உற்பத்தி செய்யலாம். ஓகே, அடுத்து சமத்துவ பொருளாதாரம். சமத்துவத்தின் தந்தையான காரல் மார்க்ஸ் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பது தான் இந்த சமத்துவ பொருளாதாரத்தினுடைய முக்கிய பகுதி. அப்போது இங்கே சமத்துவ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த திட்டமிடல், பொது உடைமை, பொருளாதார நடவடிக்கை எல்லாமே யார்கிட்டனா அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். முதலாளித்துவத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கிட்ட இருக்கும், தனியார் வசம் இருக்கும். ஆனால் சமத்துவ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மொத்த திட்டமிடல், பொது உடைமை, பொருளாதார நடவடிக்கை எல்லாமே அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். சரி, சமத்துவ பொருளாதாரத்தினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட பொருளாதாரம் அல்லது கட்டளை பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மைய திட்டமிடல் அமைப்பு தான் இங்கே எல்லாத்தையுமே வந்து முடிவு செய்யும். என்ன வளத்தை எடுக்கணும், என்ன உற்பத்தி செய்யணும், யாருக்காக உற்பத்தி செய்யணும், அதை எப்படி விநியோகம் செய்யணும், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மைய திட்டமிடல் அமைப்பு தான் என்ன பண்ணுவாங்க, முடிவு பண்ணுவாங்க. முக்கிய நோக்கம் வந்து இங்கே பொதுநலம், அங்கே லாப நோக்கம் பார்த்தோம். ஓகே, இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சமதர்ம பொருளாதாரம். அதில் ரஷ்யா, சீனா, வியட்நாம், போலந்து, கியூபா போன்ற நாடுகள் எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க சமதர்ம பொருளாதாரம். சமதர்ம பொருளாதாரம் அப்படின்றது தற்காலத்தில் எந்த ஒரு நாட்டிலையுமே கிடையாது. ஏன்னா ஒரு நாடு இன்னொரு நாட்டை சார்ந்திருக்கணும் அப்படின்றதுனால இங்கே அந்த சமதர்ம பொருளாதார முறை அப்படின்றது பிரேக் ஆகுது. அப்போ சமதர்ம பொருளாதார அமைப்பு தற்போது எந்த நாட்டிலையும் முழுமையாக வந்து செயல்படல. ஓகே, ஒரு சில சமதர்ம முறைகள் வந்து இருக்கலாமே தவிர முழுமையாக வந்து அந்த மாதிரி செயல்படல அப்படின்றத இங்கே பதிவு செஞ்சுருக்காங்க. சரி, இதனுடைய இயல்புகள் என்னென்னு கேட்பாங்க. உற்பத்தி மூலங்களின் பொது உரிமை யாருக்கிட்ட இருக்குன்னா அரசுக்கிட்ட இருக்கும். மைய திட்டமிடல், அரசு தான் இங்கே எல்லாத்தையுமே திட்டமிடும். இங்கே அதிகபட்ச நலன் வந்து சமூக நலன். ஓகேவா, சோஷியல் வெல்ஃபேர் தான் ரொம்ப முக்கியம். போட்டி இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் பண்ணுறதுனால இங்கே பெருசாக போட்டி அப்படின்றது இருக்காது. விலை இயங்கும் முறை இல்லாமை, ஓகே, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வருவாயில் சமத்துவம் இருக்குது, பெருசாக வந்து ஏற்றத்தாழ்வு இருக்காது. வாய்ப்புகளில் சமத்துவம் அப்படின்றது இங்கே கொடுக்கப்படுது. வகுப்பு பேதமில்லா ஒரு சமூகம் வந்து உருவாகுது. ஏழை பணக்காரர் அப்படின்ற வகுப்பு பேதமில்லா ஒரு சமூகம் அப்படின்றது இங்கே உருவாகுது. ஓகே, அடுத்து பாருங்கள் நன்மைகள். ஏற்றத்தாழ்வுகளில் குறைவு. ஓகேவா, ரொம்ப ஏற்றத்தாழ்வு குறைவு. முதலாளித்துவ பொருளாதாரத்தில் அதிகமாக இருக்கும். வளங்களில் அறிவார்ந்த முறையில் ஒதுக்கீடு. காரணம் என்னென்னா மைய திட்டமிடல் அமைப்பு யாருக்காக எப்படி என்ன உற்பத்தி செய்யணும் அப்படின்றத அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிப்படையில் ஆய்வு செஞ்சுட்டு தான் இதை முடிவு செய்வாங்க. வகுப்பு சண்டைகள் கிடையாது. அதே மாதிரி வாணிக சூழலுக்கான முடிவு அப்படின்றது இங்கே இருக்குது. சமூக நலன் முன்னேற்றம். தீமைகள்னு பார்த்திங்கன்னா சிவப்பு நாடா முறை மற்றும் அதிகார வர்க்கம். இப்போ சிவப்பு நாடா முறை அப்படின்னா இப்போ நான் போயிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் வாங்குகிறேன் அப்படின்னா இப்போ அது முதல் நிலையில் ஒரு விஓ கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஓ கிட்ட இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபார்ம் வந்து ஆர்ஐட்டு போடும். ஆர்ஐட்டை போச்சு அப்படின்னா அங்கேருந்து என்ன பண்ணும், தாசில்தார்கிட்ட போகணும். ஓகேவா, இப்போ இந்த மாதிரியான முறை இருக்கு இல்லையா. இப்போ நான் இங்கே அனுமதி கடிதம், அதாவது நான் ஒரு தொழில் தொடங்குவதற்கான அனுமதி கடிதம் இங்கே கொடுக்குறேன்னா இது இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளே மிகப்பெரிய கால விரயம் ஏற்படலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு பதில் இல்லாமலே நிற்கலாம். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சிவப்பு நாடா முறை. மிகவும் கடினமான, அதாவது ஒற்றை சாளர முறையில் அனுமதி இல்லாமல் மிகவும் கடினமான ஒரு அனுமதி முறை இருக்கும். அந்த அனுமதி முறை மட்டும் கிடையாது, அதில் காலதாமதம் அப்படின்றதும் இங்கே இருக்கும். அதுதான் சிவப்பு நாடா முறைன்னு சொல்கிறோம். அதிகார வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பவரில் யார் இருக்காங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் இங்கே நடக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள் ஊக்கமின்மை. இப்போ ஒருத்தன் வந்து பொதுத்துறையில் நல்லா ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா அவனை பாராட்டி வெகுமதிலாம் கொடுக்க முடியாது. காரணம் என்னென்னா அரசினுடைய பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க என்ன குறைந்தபட்ச சம்பளம் விதிக்கிறாங்களோ அந்த சம்பளம் மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும். தெரிவு செய்வதில் சுதந்திரம் குறைவு. ஓகேவா, ஏன் அப்படின்னா இங்கே எல்லாமே அரசு தான் முடிவு பண்ணும். அதிகாரம் ஒரு இடத்துல குவிக்கப்படும், ரொம்ப முக்கியம். இது எல்லாமே அதனுடைய தீமைகளாக பார்க்கப்படுது. அடுத்ததான் நம்ம கலப்பு பொருளாதாரம் பற்றி பார்க்க போகிறோம். கலப்பு பொருளாதாரம் பார்த்திங்கன்னா தனியார் துறை, பொதுத்துறை, அதாவது முதலாளித்துவமும் சமதர்ம பொருளாதாரமும் சேர்ந்தது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், கலப்பு பொருளாதாரம் சொல்கிறோம். இந்த கலப்பு பொருளாதார முறையை எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா முதலாளித்துவத்தில் என்ன நன்மை இருக்குது, சமதர்மத்தில் என்ன நன்மை இருக்குது, அப்போ இந்த நன்மைகள்லாம் சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் கலப்பு பொருளாதாரம். அதாவது பொதுத்துறையும் தனியார் துறையும் எப்படி சேர்ந்து செயல்படலாம் அப்படின்றது தான் இந்த கலப்பு பொருளாதாரத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். ஓகேவா, அப்போது முதலாளித்துவம் மற்றும் சமதர்ம பொருளாதாரத்தில் உள்ள தீமைகளை களைய உதவக்கூடிய ஒரு முக்கியமான முறை கலப்பு பொருளாதாரம்.
கலப்பு பொருளாதாரத்துறை வரைக்கும் இந்தியா, இங்கிலாந்து, பிரான்ஸ், பிரேசில் இந்த நாடுகள் வந்து கலப்பு பொருளாதார முறையை வந்து பின்பற்றிட்டு வராங்க. சரி, இதனோட இயல்புகள்னு பார்த்தீங்கன்னா சொத்து உற்பத்தி சாதனங்களின் உரிமை, ஓகேவா, இது தனியார்கிட்ட இருக்கும், பொதுத்துறைகிட்டையும் இருக்கும். ரொம்ப முக்கியம். பொது மற்றும் தனியார் துறை இங்கே இணைந்து இருப்பாங்க. பொருளாதார திட்டமிடல் அப்படின்றது முழுக்க முழுக்க அரசுடைய கட்டுப்பாடு தான் இருக்கும். அதுக்கு இணங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனியார் துறை செயல்படுவாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா, பொருளாதார பிரச்சனைகளுக்கு இங்கே வந்து தீர்வு காணப்படும். யார் தீர்வு காணுவா அப்படின்னா அரசு தீர்வு காணும். அதே மாதிரி சுதந்திரமும் கட்டுப்பாடும் இங்கே இருக்குது. கட்டுப்பாடை பொறுத்த வரைக்கும் அரசு விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், இணங்கி தான் போகணும். ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கூறு. சரி, நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிவேக பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது நம்ம கலப்பு பொருளாதாரத்தினுடைய ஒரு நன்மையாக இருக்குது. சமமான பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இங்கே இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி வளங்களை சரியாக பயன்படுத்துவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. பொருளாதார சமத்துவம் இருக்கும். சமூகத்துக்கு சிறப்பு நன்மைகளும் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும். காரணம் என்ன அப்படின்னா பொதுத்துறை நிறுவனம் இங்கே இருக்கிறதுனால அது சமூக நலனை நோக்கி இயங்கும். அதே மாதிரி தீமைகள்னு பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பு இல்லாமை. ஓகேவா, இங்கே தனியார் துறையும் பொதுத்துறையும் நம்ம கரெக்டாக ஒரு கோஆர்டினேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போட்டி மனப்பான்மை அப்படின்றதும் இந்த கலப்பு பொருளாதாரத்தினுடைய முக்கிய விஷயமா இருக்குது. ஓகே, தனியார் துறைகளுக்குள்ள போட்டியாக இருக்கலாம், இல்லை தனியார் மற்றும் பொதுத்துறைகளுக்கு என்னென்ன போட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பார்க்குறோம் சமீப காலங்களில். திறமையின்மை. ஓகேவா, இப்போது ஒரு ப்ரைவேட் செக்டரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை எல்லாமே ஒரு முக்கியமான திறமை பேஸ் பண்ணி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே திறமையை பேஸ் பண்ணி இருந்தாலும் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் போடக்கூடிய இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த திறமையின்மை அப்படின்றது இங்கே காணப்படுது. தேசியமயமாக்கல் பற்றி பயம். நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வங்கிகள்லாம் தேசியமயமாக்கப்பட்டது இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஒரு தனியார் துறை நிறுவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு நினச்சா என்ன பண்ணலாம், தேசியமயமாக்கலாம். அப்போ இந்த தேசியமயமாக்கக்கூடிய பயம் அப்படின்றது இங்கே ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்குது. விரிவடையும் சமத்துவமின்மை. இங்கேயும் இந்த ஏழை பணக்காரர்கள் அப்படின்றது இருக்குது. காரணம் என்னென்னா இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% பணம் யார்கிட்ட இருக்குன்னா 10% முதலாளிகளுக்கிட்டையும், அதே மாதிரி 10% மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் 90% பணம் 10% மக்கள்கிட்ட இருக்குது. 10% பணம் மீதி இருக்கக்கூடிய 90% ஏழை மக்கள் வந்து பகிர்ந்துக்கிற அளவுக்கு தான் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சமத்துவமின்மை அப்படின்றது இருக்குது. சரி பாருங்கள், அடுத்து இருப்புனா என்னன்னு கேட்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கணக்கிடப்படக்கூடிய பொருட்களின் அளவு தான் நம்ம இருப்புன்னு சொல்லுவோம். இருப்பு மாறிலிக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு அப்படின்னா பண அளிப்பு, வேலை இல்லாமை அளவு, வெளிநாட்டு மாற்று ரூபாய், மூலதனம். ஓகேவா, பண அளிப்பு அப்படின்னா மணி சப்ளை பற்றி சொல்கிறது. வேலை இல்லாமைன்னா உங்களுக்கு தெரியும், வேலை செய்ய ஒருத்தருக்கு விருப்பமும் தகுதியும் இருந்து வேலை கிடைக்காம இருக்கார் இல்லையா, அதுதான் வேலை இல்லாமை. வெளிநாட்டு மாற்று இருப்புனா அந்நிய செலவாணியுடைய இருப்பை பற்றி சொல்கிறது. மூலதானம் அப்படின்னா நம்ம சேமிப்பினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது. ஓட்ட மாறிலி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டால் தேசிய வருவாய், ஏற்றுமதி, இறக்குமதி, நுகர்வு உற்பத்தி, முதலீடு போன்றவை ஓட்ட மாறிலியில் வரும். ஒரு குறிப்பிட்ட கால அளவில் கணக்கிடப்படுபவை தான் இந்த ஓட்ட மாறிலி அப்படின்றது. தேசிய வருவாய் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா, ஒரு நாட்டில் பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த பண மதிப்பு. என்னது மொத்த பண மதிப்பு ரொம்ப முக்கியம். ஜிடிபியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேசிய வருவாய் நாட்டு வருமானத்தையும் ஒன்றா வந்து சொல்லக்கூடாது. இப்போ ஜிடிபியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய மொத்த அளவு. ஓகேவா, ஆனால் அதை பண மதிப்பால் குறிப்பிட்டோம்னா நம்ம தேசிய வருவாய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பொருளாதார மாதிரிகளை பொறுத்த வரைக்கும் அளிப்பு தேவை மாதிரி, வட்ட ஓட்ட மாதிரி, ஸ்மித் மாதிரி என்ற 3 பொருளாதார மாதிரிகள் நம்ம பொருளாதாரத்தில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இதில் 3 வருவாய் ஒட்ட ஓட்ட மாதிரிகள், அதில் குறிப்பாக 2ஆம் துறை மாதிரிகள் எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா எளிய பொருளாதாரம் சொல்லுவாங்க. இல்லத்துறையும் நிறுவனத்துறையும் சேர்ந்து இயங்கக்கூடியதான் 2 துறை மாதிரி. அப்போ 2 துறை மாதிரிக்கு என்ன சார் அப்படின்னா இல்லத்துறை, நிறுவனத்துறை. இல்லத்துறை அப்படின்னா நம்ம எல்லாமே இல்லத்துறைக்குள்ள வந்துடுவோம். நிறுவனத்துறையை பொறுத்த வரைக்கும் நிறுவனம், அதில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், அதில் இருக்கக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா, 3ஆம் துறை மாதிரி என்னன்னு சொல்லுவாங்கன்னா மூடிய பொருளாதாரத்திற்குரியதாக சொல்லுவாங்க. இதில் இல்லம், நிறுவனம் மற்றும் அரசு துறை 3ம் சேர்ந்துச்சு அப்படின்னா இது 3 துறை மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. 4 துறை மாதிரியில் இதில் வெளியுறவுத்துறை இணைஞ்சிச்சு அப்படின்னா அது 4 துறை மாதிரின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம திறந்த பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இல்லத்துறையை பற்றி பார்ப்போம். பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்கும் ஒரே துறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லத்துறை. நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு போன்ற உற்பத்தி காரணிகளை அளிக்கும் ஒரே துறை வந்து இல்லத்துறை. நிறுவனத்துறை தயாரிக்கும் பண்டம் மற்றும் பணிகளின் பணிகளை வாங்க வருவாயை வந்து நம்ம இந்த இல்லத்துறை வந்து என்ன பண்ணும்,
செலவிடும். ஓகேவா? உற்பத்தி காரணிகளுக்கு மூலம் இதுக்கு வந்து வருவாய் வரும். அப்போ இல்லத்துறை வந்து எப்படி செலவு பண்ணுதுன்னா, நிறுவனத்துறைகிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், உற்பத்தி ஆகிற பொருளை வாங்குறதுனால இல்லத்துறைகிட்ட இருந்து காசு நிறுவனத்துறைக்கு போகும். சரி, நிறுவனத்துறையிலேருந்து இல்லத்துறைக்கு எப்படி காசு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த இல்லத்துறை வச்சிருக்கக்கூடிய நிலம், உழைப்பு, மூலதனம், தொழில் அமைப்பு இது எல்லாமே இல்லத்துறையுடையது. அப்போ நிறுவனங்கள் அதை வாங்கணும், அந்த உற்பத்தி காரணிகள் மூலம் என்ன பண்ணுவாங்க, நம்ம வருவாய் அப்படின்றத பெறுவோம். நிறுவனத்துறை அதன் அனைத்து உற்பத்தியும் இல்லத்துறைக்கு வந்து விற்பனை செய்கிறது. ஓகேவா? ஓகேவா, இருதுறை பொருளாதாரத்தில் உற்பத்தி மற்றும் விற்பனை சமமாகவும் வருவாய் பொருட்கள் மற்றும் வட்ட ஓட்டமாகவும் காணப்படும். ஓகேவா? இருதுறை பொருளாதாரத்தில் உற்பத்தி மற்றும் விற்பனை சமமாக இருக்கும், வருவாய் மற்றும் பொருட்கள் வட்ட ஓட்டமாக காணப்படும். ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, வெளிவட்டமானது உற்பத்தி காரணிகள் மற்றும் பொருட்களை பிரதிபலிக்கும் உண்மை ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உண்மை ஓட்டம் அப்படின்னா இல்லத்துறையிலிருந்து நிறுவனத்துறைக்கு மாறும் உற்பத்தி காரணி மற்றும் பணிகளையும், நிறுவனத்துறையிலிருந்து இல்லத்துறைக்கு மாறும் பொருட்கள் மற்றும் பணிகளையும் குறிப்பிடுவது தான் நம்ம உண்மை ஓட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ. ஒய்னா வருவாய், சீனா நுகர்வு, ஐ அப்படின்றது முதலீடு. ஓகேவா? இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இல்லத்துறையை பொறுத்த வரைக்கும் ஓகே, இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. அரசு வந்து இல்லத்துறை மற்றும் நிறுவனத்துறை மீது வரி விதிக்கும். ஓகேவா? அதே மாதிரி அரசு வந்து ஓய்வூதியம், நஷ்டஈடு, மானியம் போன்ற சமூக பரிவர்த்தனைகளை யாருக்கு கொடுக்குது, இல்லத்துறைக்கு கொடுக்குது. இப்போ மக்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறதா இருக்கலாம், அல்லது மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதா இருக்கலாம். இது எல்லாமே அரசு தானே கொடுக்குது. யாருக்கு கொடுக்குதுன்னா இல்லத்துறைக்கு வந்து கொடுக்குது. 3 துறை மாதிரியில் தேசிய வருமானம் என்பது முதலீட்டு செலவு மற்றும் நுகர்வு செலவு, அரசின் செலவு ஆகியவற்றை கூட்டுவதால் அடையலாம். ஓகேவா? 3 துறை மாதிரியில் தேசிய வருமானம், நம்ம தேசிய வருமானத்தை எப்படி கணக்கிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வு முறையில், முதலீட்டு முறையில், அரசின் செலவு முறையில். குறிப்பாக செலவு முறை, வருமான முறை, உற்பத்தி முறை. எப்படி செலவு முறை, வருமான முறை, உற்பத்தி முறை ஆகிய 3 முறைகளில் நாட்டு வருமானம் சொல்லக்கூடிய தேசிய வருவாய் அப்படின்றது கணக்கிடப்படும். அது நம்ம அடுத்த லெசனில் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகேவா? ஒய் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி அப்படின்றது, ஒய்னா வருவாய், சி வந்து நுகர்வு செலவு, ஐ முதலீட்டு செலவு, ஜி வந்து அரசின் செலவு. 4 துறை மாதிரியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏற்றுமதி இறக்குமதி என்றது கூடுதலாக உள்ள வரும். ஓகேவா? அப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு லெசனில் இதுதாங்க ரொம்ப முக்கியம். என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம் இல்லையா? இதை மட்டும் படித்தாலே நீங்கள் போதும். இதை அப்படியே பார்த்து நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க.